வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி, சென்செக்ஸ் மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்டை நோட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க் இருக்குது. டெலகிராம் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனல்ல டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணி நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெய்லியும் வந்து நம்ம வந்து புது புது டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும், என்ன மாதிரி இடத்துல இருந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃப்ளோ சார்ட் போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையிலேயே வந்து நம்ம இன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து 25,400 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா 25,441 தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போவே நீங்கள் புரிஞ்சிருக்கணும், நம்ம கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எந்த டிப்ஸுமே வந்து ஃபெயிலியர் ஆனதில்லை. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 25,329. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு எந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆகும்போது மார்க்கெட்டோட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருந்தேன். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே போகணும், அதே நேரத்தில் கீ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு வீடியோ காலையில் ஒரு 9:30 மணி 10 மணி சுமாரில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான கீ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். 25,450 வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அது நோக்கி வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25,330 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,329 வரைக்கும் இன்னைக்கு லோ போயிருக்கு. அதே நேரத்தில் ஹையும் பார்த்தீங்க அப்படின்னா 25,428 போயிருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிகாஸ் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் வே மொமெண்டம்லேயே இருந்தது. மார்க்கெட் ரொம்ப ஹை இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 230 போல் வந்து ஒரு பிரேக் எடுத்து நல்ல ஒரு ஹைக் எடுத்தாங்க. திருப்பி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே இருந்தது. 25,440 வரைக்கும் 48 வரைக்கும் போயிட்டு 25,430 முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,490. அதுதான், அது மாற்றம் இல்லை. ஏன்னா நேற்று வந்து நான் உங்களுக்கு கொடுத்தது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 490 கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 25,490 ஆகவும் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,560. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 25,490 R2 ஆன ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,560. ஸோ இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து இப்போ உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒரு நியூ ஹையை தொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த தடவை. ஸோ போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க மார்க்கெட் ஹை 26,000 வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. பட் இப்போ இருக்கிற மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 26,000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ஒரு கால் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம். சப்போர்ட் பாயிண்ட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு கீ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். 25,330 தான் கீ ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட், ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இதை உடைச்சதுன்னா திரும்பவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 25,260 இரண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் 1ஆன 25,330 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும், சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,260 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் சப்போஸ் வந்து மார்க்கெட்டு மேலே போகாமல் கீழே உடையுது அப்படின்னா ஸோ இதுதான் சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் பாயிண்டை உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு புட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அமைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நிஃப்டி பார்த்துட்டோம், அடுத்து நம்ம சென்செக்ஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
சென்செக்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம 82,840 ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனே பார்த்தீங்கன்னா 83,108. அதாவது நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை உடச்சி தான் ஓப்பன் ஆயிருக்கு. 82,840 முதல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் சுச்சுவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா 83,108 தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஹையில் தான் போகும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கால ஒரு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸில் கேண்டலில் வைக்கிறேன். 3 மினிட்ஸ் கேண்டில் மாற மாட்டேங்குது. ஓகே, ஒரே கேண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம கொடுத்துருந்தது 82,840 நம்ம கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் அதை டெலிட் பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா 82,840 தாண்டி 83,108 தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்பயும் இன்னைக்கோட மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 82,704 வரைக்கும் போனாங்க. முதல் ரெசிஸ்டன்ஸை உடச்சு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 620 தான் கொடுத்துருங்க. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் பாயிண்ட்டை தொடாத பட்சத்தில் ஸோ மார்க்கெட் திருப்பி ஒரு ரிவர்சல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மொமெண்டம், ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பெரினால மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஏன்னா ப்ரீமியமாக கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போல. ஸோ ப்ரீமியம் உடைக்கிறதுக்காகவே பண்ணாங்க. அப்போ ப்ரீமியம் உடஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு வே ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஜீரோ வந்துச்சு. அந்த ஜீரோவில் நீங்கள் வந்து சப்போஸ் 82,900 எடுத்திருந்தீங்க அப்படின்னா 5 ரூபாயில இருந்தது 2.25க்கு. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்துருந்த என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 10 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. 10 ரூபாய்க்கு எடுத்தவங்க 110 ரூபாய்க்கு வித்துட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 0 இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ சப்போஸ் நாளைக்கு நான் மார்க்கெட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 83,180 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்டிவேட் ஆகும்னா 180ங்களா? $83,360 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேலை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆன ஒன்னான 83,180 உடைக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா 83,360. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அதிகம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அதிலிருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக கிடைக்குது அந்த இடத்துலையே. ஸோ இன்னைக்கு 82,830 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் அடுத்தது மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 82,650 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் பாயிண்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. 82 650ங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதான். ஸோ நாளைக்கு சப்போர்ட் பாயிண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 82 830 முதல் சப்போர்ட் பாயிண்ட் ஆகும். சப்போர்ட் பாயிண்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82 650. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட் 82 830 சப்போர்ட் பாயிண்ட் ஆன 82 650 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் உடைக்கும் போதே ஒரு புட் பை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்செக்ஸ் இப்போ பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 55 600 கொடுத்துருந்தேன். பட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 55 797 ஓப்பன் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு ஹையில் தான் ஓப்பன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடு, அதாவது ஒரு காட்டி இன்னைக்கும் கொஞ்சம் அது ரொம்ப மொமெண்டம் இல்லாமல் தான் இருந்தது. 55 490 தான் இன்னைக்கு லோ. அதுக்கப்புறம் ஹை பார்த்தீங்க 55 835 வரைக்கும் வந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55 600 உடைச்சிருந்தாங்க. 55 720 கொடுத்துருந்தேன். அதையும் உடைச்ச மார்க்கெட் மேலே தான் இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி எடுக்கல பட்சத்தில் நாளைக்கு நம்ம பார்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் 55,800 55,880 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 56,000 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா R1 ஆன ரெசிஸ்டன்ஸ் 1 55,880 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 56,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ரெண்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாளைக்கு 55,880 உடைச்சும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே 56,000 உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55,530 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,350. ஸோ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை மேலே போகாமல் இன்னைக்கு மாதிரியே ஒரு சைடு வேலை காட்டி அதுக்கப்புறம் ஒரு கீழே இறக்குறாங்க அப்படின்னா சப்போர்ட் 1 நோட் பண்ணிக்கங்க, 55,530 ஆக அதையும் உடைக்கும் பட்சத்தில் S2 சப்போர்ட் 2 ஆன 55,350 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி டைரியில் நோட் பண்ணிக்கங்க, அப்படி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். ஸோ 530 உடைக்கும் பட்சத்தில் 350 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க.
நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.